morning to all. Next class la enna pathom appadina hexagonal closed bracket structure oda continuation da paakrom calculation of C by A ratio. C means the height of unit cell. Unit cell oda height வந்து என்ன சொல்றோம் அப்படினா C அப்படினு எடுத்துறோம். அதோட edges வந்து எப்படி நோட் பண்ணிருக்கோம் அப்படினா A அப்படி நோட் பண்ணிருக்கோம். இல்ல 3 body of atoms வந்து இருக்கு அப்படினு சொல்றாங்க. the body of atomல வந்து எப்படி இருக்கும் அப்படினா horizontal plane. அது எப்படினா கிடைமட்டமான தளத்துல இருக்கு அப்படினு சொல்றாங்க. இப்ப C/2 அப்படிங்கிறது என்ன எடுத்துறோம் அப்படினா இதோட height. இருக்கு பாருங்க இதோட height அதாவது இந்த பிளேனோட height வந்து என்ன எடுக்கணும் C/2 height அப்படினு எடுத்துறோம். இப்போ orthocenters of alternate equilateral triangles. இந்த trianglesல என்ன எடுத்துறோம் அப்படினா அதோட base அல்லது என்ன பண்ணனும்னா top of the hexagonal cell. என்ன பண்ணனும்னா sin 30 degree வந்து என்ன பண்றோம் அப்படினா √3/2 அப்படி எடுத்துறோம். இங்க என்ன எடுத்துறோம் அப்படினா x = an அப்படிங்கிறது. இங்க என்ன ஆகுது அப்படினா இதோட edges பாத்தீங்க அப்படினா a அப்படி நம்ம இங்க நோட் பண்ணிருக்கோம். height of unit cell வந்து c அப்படி நோட் பண்ணிருக்கோம். அப்ப அதோட radius வந்து 2r. இங்க பாருங்க இங்க இருக்குது வந்து 2r அப்படினு எடுத்துறோம். அப்ப 2r = x squared plus c/2. இங்க பாருங்க c/2 whole square. 2r squared = x squared c/2 whole squared அப்படி இங்க நோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா x = 2/3 into an அப்படினு எடுத்துறோம். அப்ப இந்த an ல என்ன எடுத்துறோம் அப்படினா a √3/2. அதாவது என்ன ஆகுது அப்படினா இது வந்து triangles. இந்த triangles என்ன சொல்றோம் அப்படினா orthocenters of alternate equilateral triangles in base அல்லது top of the hexagonal cell அப்படினு சொல்றோம். அப்ப இங்க என்ன பண்ண sin 30 degree வேல்யூ வந்து √3/2. மென்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படினா a அப்படி நம்ம எடுத்துறோம். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படினா x ஓட வேல்யூ வந்து a/√3 அப்படி நம்ம எடுத்துறோம். இப்போ 2r அப்படிங்கறத நம்ம என்ன எடுத்துறோம் அப்படினா where 2r = a. அதே நம்ம = a அப்படி நோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து x ஓட வேல்யூ வந்து a/√3. இது என்ன பண்றோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன் வாங்க. இல்ல a². 2r க்கு பதிலா என்ன பண்றோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல 2r வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த x க்கு பதிலா என்ன பண்றோம் அப்படினா a/√3 அப்படிங்கறத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். c/2 whole squared அப்படிங்கறத என்ன பண்றோம்னா இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 2r whole squared அப்படிங்கறது என்ன பண்றோம் அப்படினா 2r க்கு பதிலா a அப்படினு என்ன பண்றோம் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 2r க்கு பதிலா a² = x² ஓட வேல்யூ என்ன எடுத்துறோம் அப்படினா a/√3 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப a/√3 whole squared அப்படி எடுத்துறோம் plus c/2 whole squared. next a² = a² /√3 வந்து ஸ்கொயர் பண்ணா நமக்கு தெரியும் √3 * √3 அப்படினு ரெண்டு டைம் எழுதலாம். அப்ப ரெண்டு டைம் எழுதும்போது ஒரு 3 மட்டும் தான் வரும். அப்ப 1 டைம்ஸ் வந்து 3 அப்படினு போட்டுருக்கோம் ரூட் கேன்சல் ஆயிடும் plus c² / 2² நமக்கு கிடைக்கும். அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ரெண்டு டைம் 4 அப்படி நம்ம எடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த டேர்ம் வந்து என்ன பண்றோம் அப்படினா ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப இந்த பிளஸ் டேர்ம் என்ன ஆகும் அப்படினா இங்க வந்து மைனஸ் டேர்ம் ஆகும். அப்ப c²/4 = a² - a³ / 3 அப்படி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த c²/4 எடுத்துட்டோம் அப்படினா இங்க வந்து என்ன பண்ணீங்க குறுக்கு பெருக்கல் பண்ணனும் 3a² - a². அப்ப 3ல இருந்து என்ன பண்ணோம் 1 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படினா 2a²/3 அப்படி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் c²/a². அது என்ன பண்றோம் அப்படினா height of the unit cell and என்ன edges. அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படினா c² / a² அப்படி எடுத்துறோம். is equal to இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன ஆகும் அப்படினா டிவைட்ல இருக்குது மேல போச்சுனா மல்டிப்ளைல ஆகும் 8/3 அப்படினு போடுறோம். இங்க வந்து ரூட் கேன்சல் பண்ணோம் அப்படினா இங்க வந்து ஹோல் ரூட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/3 அப்படினு கிடைக்கும். இதோட வந்து வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா c/a ஓட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. இது வந்து என்ன ஃபிராக்ஷன் நம்ம எழுதுறோம் அப்படினா இதோட வேல்யூ மதிப்பு வந்து c/a = 1.633 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படினா இதோட c/a ஓட வேல்யூஸ். the calculation of packing factors நம்ம ஒவ்வொன்றுலயுமே வந்து பார்த்திருக்கோம். இதெல்லாம் சிம்பிள் கியூப்ல பார்த்திருக்கோம், பாடி சென்டர் பார்த்திருக்கோம், ஃபேஸ் சென்டர் பார்த்திருக்கோம், ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு இதுலயும் வந்து நம்ம பார்க்குறோம். இதுல வந்து calculation of packing factor. இந்த packing factor அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து எல்லாமே ஒன்று தான். the volume of atom in unit cell divided by volume of the unit cell. next volume of atom in unit cell வந்து எப்படி எழுதலாம் அப்படினா number of atom in unit cell
into volume of one atom divided by volume of the unit cells. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல், எத்தனை ஆட்டம் வந்து ஒரு செல்லில் யூனிட் செல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது எத்தனை இருக்குது அப்படின்னா 6 அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக் ஸ்ட்ரக்சரில் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் யூனிட்ஸில் வந்து 6 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனஅளவுக்கான ஃபார்மில் வந்து 4/3 πr³ அப்படிங்கிறது அதோட வால்யூம். இந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், வி எங்கே இருக்குது, வால்யூம் ஆஃப் யூனிட் செல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் வந்து 3√3 / 2 a² c அப்படிங்கிறது வந்து நம்ம வால்யூம் ஆஃப் யூனிட் செல் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறோம், அந்த டேர்ம் கொண்டு வந்து இங்கே எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3√3 / 2 × a² c அப்படிங்கிற டேர்ம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லுக்கு அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்து 6 × 4/3 இங்கே டிவைடில் இருக்கிறது வந்து இங்கே மல்டிப்ளையில் மேலே போயிடும். நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே திரும்ப எழுதியிருக்கும். வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறீங்க. திரும்ப என்ன செய்றீங்கன்னா 18 இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 18 - 2 அப்படின்னு கிடைக்கும், πr³ கிடைக்கும், டிவைடட் பை 3√3 a² × c அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதில் எது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 16/r³ டிவைடட் பை 3√3 a² × c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆரோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கோம் அப்படின்னா a/2 சின்ஸ் ஆருக்கு பதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா a/2 அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏக்கு பதில் ஆருக்கு பதில் a/2 whole³ அப்படின்னு போடும். நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷனில் 3√3 a² × c. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா இது வந்து க்யூப் வந்து எடுங்க, a³ டிவைடட் பை 2 2 2. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது, டிவைடட் பை 3√3 a² × c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதை கேன்சல் பண்ணால் இங்கே வந்து ஒரு ஏ இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கே வந்து 2 8 இருக்குது, மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா 2/a. என்ன பண்ணுறோம் அப்படின்னா a³ இருக்குது, இந்த ஒன்று கேன்சல் ஆகிடுது. அப்போ 2/a டிவைடட் பை 3√3 × c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் வேர் c/a என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா √8/3 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். √8/3 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா c/aக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் once again repeated hexagonal closed back structure of c/a ratio. c is the height of the unit cell and a is the edges. 3 body of atom in the horizontal plane and c/2 height. The orthocenters of alternate equilateral triangles in base or top of the hexagonal cells. The 2r², the distances a(n), between the it will be a distance 2r, the angles 30 degree and a distances x. This is next one, 2r² equal x² plus c/2 whole square. Distances 2r x² c/2. X equal 2/3 an, a√3 divided by 2. Packing factor c/a வேல்யூ வந்து √8/3 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். a/c இருக்கிறதால வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நியூமினேட்டர் டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணுறோம் 3/8 அப்படின்னு போட்டிருக்கோம். திரும்ப 2/a/c பதில் வந்து இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 3 × √3 அப்படிங்கிற வேல்யூ எழுதியிருக்கோம். இங்கே பண்ண பார்த்தீங்க அப்படின்னா √3 வந்து தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னா √3 கேன்சல் ஆகிடும். இது வந்து √2 அப்படின்னு கிடைக்கும், 2 × √2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும், அப்போ √2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு பை 3 × √3. பையோட வேல்யூ வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ 3.14 அப்படிங்கிறது, டிவைடட் பை 3 × √2. பார்த்தீங்கன்னா 3.14 3 × √2ஓட வேல்யூ வந்து 1.414 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ் ஈக்குவல் டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.74 கிடைக்கும். நம்ம பேக்கிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாவே அதை வந்து பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பேக்கிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது 74%. இது சார்
ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கிங் ஸ்ட்ரக்சரோட என்ன ஆகுது அப்படின்னா 74 அப்படிங்கிறது பேக்கிங் ஃபேக்டர் வந்து நமக்கு கிடைக்குது பெர்சன்டேஜ். இதே எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெக்னீஷியம், சிங்கு, கேட்மியம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிறிஸ்டலைன் இன் திஸ் ஸ்ட்ரக்சர். சோடியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு இருக்குது. சோடியம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குளோரின் அப்படிங்கிறது வந்து நான் மெட்டல் அதை வந்துடும். இப்போ சோடியம் அயனி வந்து எப்படி இருக்குன்னா டொனேட் பண்ணும். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரியாக்ட் பண்ண முடியும். அது இந்த அயனிக் பாண்டு, கோவேலன் பாண்டு இதில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ Na ப்ளஸ் அப்படிங்கிறது எதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் அயானு. இது வந்து டோனார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குளோரின் அயனுக்கு வந்து Na ப்ளஸ் அப்படிங்கிற சோடியம் அயனி வந்து ஒரு அணு வந்து என்ன ஆகும் கொடுக்கும். அதனால் வந்து Na ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்கும். Cl மைனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அயனி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டத்தை வந்து என்ன பண்ண அக்செப்ட் பண்ணி அதான் ஏற்றுக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா அசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். டோனார் அசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து Na ப்ளஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜாகவும் குளோரின் அப்படிங்கிறது வந்து மைனஸாகவும் எடுத்துருக்கும். அப்போ Na ப்ளஸ் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் திஸ் பிக்சர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து சோடியம் குளோரைடு வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோடியம் அப்படிங்கிறது ப்ளஸ் அயன்ஸில் இருக்குது. எப்படி வந்து டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டினோட் பண்ணியிருக்கலாம் வந்து சோடியம் அயன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது குளோரின் அயன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி டினோட்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து குளோரின் அயன்ஸ். இதை வந்து சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர்ஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டம் சோடியம் அயன் வந்து ஷேர் ஃபுல்லி இன் யூனிட் செல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 ஆட்டம் இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 6 குளோரின் ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா குளோரின் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும்போது ஒன்று வந்து எப்படி இருக்கும் ஒன்றுனா ஒன்று அபவில் இருக்கும், பிலோவில் இருக்கும், லெஃப்ட்டில் இருக்கும், ரைட்டில் இருக்கும். சரியா? இது மாதிரி வந்து மேலையும் கீழையும் வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்துச்சு அப்படின்னா பிகின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் தம் ஒன்லி ஷேர் ஆல்ஃப் ஆட்டம் இன் யூனிட் செல்ஸ். 6 ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா குளோரின் ஆட்டம்ஸில் இருக்குது அப்படின்னும் இது வந்து ஆல்ஃப் ஆஃப் ஆட்டம் இன் யூனிட் செல். அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 6 ஆட்டம் இன்ட்டு ஆஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. பார்த்தா வந்து குளோரின் ஆட்டம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சோடியம் ஆட்டம்ஸ். சோடியம் அப்படிங்கிறது வந்து 12 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 12 சோடியம் Na ப்ளஸ் ஆட்டம் ஷேர்ட் இன் யூனிட் செல் 1/4 ஈச் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சோடியம் அயன்ஸில் வந்து 1/12 ஆட்டம்ஸ் இன்ட்டு ஷேர் வந்து என்னது ஈச் ஆஃப் ஷேரிங் 1/4 பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிற கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் சோடியம் அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இது மாதிரி வந்து நம்ம போட்டுறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. குளோரின் ஆட்டம்ஸ் வந்து இது மாதிரி டினோட் பண்ணியிருக்கோம். சரியா? இதில் வந்து என்ன பண்ணோன்னா 6 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும் 12 சோடியம் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும்போது ஈச் ஷேர் ஆஃப் 1/4 ஈச் ஷேர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல்ஸில் வந்து இருக்கும்போது அடுத்து வந்து குளோரின் ஆட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அப்போ குளோரின் ஆட்டம் வந்து கார்னர் ஆஃப் யூனிட் செல்ஸ். அதாவது ஒரு கியூப் ஒரு கனசதுரம் எடுத்துகிட்டு அந்த கனசதுரத்தில் வந்து 8 ஆட்டம்ஸ் எடுத்தால் 8 ஆட்டம்ஸ் அண்ட் தி கார்னர் ஆஃப் செல் இன் தி யூனிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர்ட் பை யூனிட் செல் 1/8. அப்போ இங்கே என்ன பண்ணோன்னா 8 குளோரின் ஆட்டம்ஸ் அட் கார்னர் ஆஃப் யூனிட் செல்ஸ். என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளோரின் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கார்னர் ஆஃப் தி யூனிட் செல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் ஷேர் யூனிட் செல்ஸ் 1/8 த பார்ட் ஆஃப் த ஈச் ஆட்டம் இன் யூனிட் செல்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 ஆட்டம்ஸ் வந்து எதில் ஷேர் பண்ணிது அப்படின்னா 1/8 அப்படிங்கிற ஆட்டம்ஸில் வந்து என்ன ஆகுது ஷேர் ஆகுது. அப்போ 8 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் இஸ் ஈக்குவல் டு 1. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வடிவமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் 3D அதாவது ஸ்ட்ரக்சராக இருந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் கான்செப்டில். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வடிவமைப்போடு இருந்துச்சு அப்படின்னா அது 3D டைமென்ஷனும் வடிவமைப்பு இல்லாமல் தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள், இணைகரம், நாற்கரம், முக்கோணம் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2D மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இதை வந்து என்ன எடுத்துருக்கோம்னா 3D மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். சோடியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இந்த சோடியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணணும்னா டோட்டலாக வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். அது எப்படி கால்குலேஷன் பண்ணலாம்னா Na ப்ளஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதை வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா Na ப்ளஸ் அப்படிங்கிறத மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கலாம். இதை வந்து சோடியம் குளோரின் அப்படிங்கிறது வந்து நான் மெட்டல். திஸ் டைப் ஆஃப் sodium and chlorine. Sodium is a metal, chlorine is a non-metal types.
சோடியம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கால்குலேஷன் 1 + 3 is equal to 3. The same chlorine non-metal atoms 3 + 1 is equal to 4 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ ரேஷியோ பிட்வீன் சோடியம் அண்ட் குளோரின் ஆட்டம் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1:1 அப்படின்னு எடுத்துருக்கோம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131129 94434 64046 and 9942. Next one, diamond cubic structure. Diamond. This is diamond shape. ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூப்ல என்ன பண்றோம் அப்படின்னா diamond cubic structure. இதுல sublattice of x axis. X origin. என்ன எடுத்துக்கணும் 0 0 0. Other sublattices. The origin quarter way of along the body diagonal. இது எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து என்ன ஆகும், இதில் வந்து ஒரு பார்ட்ஸ் எடுத்தோம்னா அதில் ஒரு டயகோனல், இதில் ஒரு டயகோனல் வந்து நமக்கு கிடைக்கும், மூளை விட்டு வந்து கிடைக்கும். இதோட ஒரு பார்ட் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து போட்டிருக்கோம். அப்போ எக்ஸு இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் denotes this angles. X is a sublattice of origin 0 0 0. Other S and sublattices X. The origin quarter along the body diagonal. X, this X, Y, Z, A/4. The distance is A/4, A/4. The two interpenetrating face center cubic sublattices, that is the point A/4, A/4, A/4. So the interpenetrating face center cubic sublattices A/4, A/4 and A/4. The loosely backed structure. Each atom of 4. The nearest neighboring of the diamond cubic structure. The number of atoms were unit cell. First one, the 8 corner atom and 8 corner of atoms and the 6 faces. வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 6 ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 4 more atom inside in a unit cells. 4 ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 atoms, 4 more atoms inside unit cells. The unit cells of atoms shared 8 adjacent unit cells. Face center cubic atoms shared 2 unit cells. The corner of atoms shared 8 adjacent unit cells and face center atoms in 2 unit cells. Next, 1/8. 8 into 1/8 and half 1/2 into 6 plus 4. The 4 atoms 4 is equal to cancel 6. 4 is equal to 8. Atomic radius R. R வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து கியூப் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸு இசட் ஸ்கொயர்டு திஸ் பிக்சர்ஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a² by 4 plus a² by 4 is equal to
a squared by 8. Xy squared equal to x z squared plus y z squared. X y squared equal to x z squared plus y z squared. A squared by this next term xy squared is equal to a squared by 8 plus a squared by 16. This is we get the equation the LCM term. Constant எடுத்துட்டோம் அப்படின்னா a squared 2a squared 2 plus 1 3a squared divided by 16. Next step xy squared is equal to 3a squared divided by 16. Xy is equal to 2r. Substitute in these equations. Xy is equal to 2r. Substitute பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2r squared will be 2r squared is equal to 3a squared divided by 16. The atomic radius r, we get r is equal to root 3 by 8 into a. The lattice constants a is equal to 8r divided by root 3. The coordination number of diamond cubic structures. The diamond cubic structures, the atom formed a valent bond. 4 other atoms occupy 4 corner cube tetrahedral structure. The diamond lattice 4 nearest neighboring from covalent bond. This is we get covalent, the coordination number is equal to 4. Packing factors is equal to volume of atom in unit cell divided by volume of the unit cells. The packing factor is equal to number of atoms in unit cell into volume of 1 atoms divided by volume of the unit cells. The number of atoms in unit cells 8 number of atoms in the unit cells and multiply volume of 1 atoms at the same 4 by 3 by r cube. Volume of the unit cells a cube. Multiply this term 32 by r cube divided by 3 divided by a cube. Next we get 32 by r cube divided இருக்கிற term வந்து இங்கே என்ன மல்டிப்ளைல இருக்கும் 3 into a cube அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த a cube என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம lattice constants கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, அதோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணோம். அப்போ 8r divided by root 3 whole cube அப்படிங்கிறத aக்கு வந்து substitute பண்ணுறோம். அப்போ since a is equal to 8r divided by root 3, substitute this equations in a. We get the equations 32 by r cube divided by 3 into 8r divided by root 3 whole cube. Next the packing factor by that denotes 8 cube. 8 cube பண்ணோம் அப்படின்னா 3 times பண்ணுங்கள், இதை root 3 பண்ணோன்னா 3 கிடைக்கும். இதை வந்து கேன்சல் பண்ண அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும்னா by root 3 divided by 16 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் பையோட வேல்யூ வந்து 3.14 அப்படிங்கிறது பையோட வேல்யூ. ரூட் 3யோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1.732 அப்படிங்கிறது. டிவைடட் பை என்ன அப்படின்னா இந்த 16 அப்படிங்கிற வேல்யூ வந்து கீழே அப்படியே எழுதியிருக்கும். இந்த பேக்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்மை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.34 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடைக்கும். இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்ன ஆகணும்னா இன்டிஜர் வேல்யூ முழு மதிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 100 வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். அப்போ டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சரோட பேக்கிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 34% நமக்கு கிடைக்கிது. திஸ் இஸ் அ டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சரோட பேக்கிங் ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34%. The diamond cubic structure is the loosely backed structures. Hexagonal structure, loosely backed structure. At the same diamond cubic structure is a loosely backed structures. The carbon, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், கிரே அண்ட் டின் கிறிஸ்டலைன் இன் டைமண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் என்னத்துக்கு எக்ஸாம்பிள்ஸாக வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி,
மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131129 94434 and 9942. பாண்டிங் ஆஃப் சாலிட்ஸ், அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட், இதை பற்றி மட்டும் இப்போ பார்ப்போம். அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது வந்து அயனி பிணைப்பு அப்படின்னு பேர். இப்போ அயனி பிணைப்பு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து நடைபெறும், வினை வந்து நடைபெறும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் வந்து எல்லாமே ஃபில்லாகி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ரியாக்ஷன் வந்து நடைபெறாது. அப்போ தான் வந்து அயானிக் பிணைப்பு, அயானிக் பாண்ட் அப்படின்னு பேர். இப்போ இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறோம், NaCl அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். இப்போ Na வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா Na ப்ளஸ் அயன்ஸ் ஆகும், Cl மைனஸ் அயன்ஸ் ஆகும் தான் பிரிக்கிறோம். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா மெட்டலாக இருக்கும், இது கண்டக்ட் வந்து நான் மெட்டல்ஸ். அப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் அப்படிங்கிற சோடியம் அண்ட் குளோரின் அப்படிங்கிற அயன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரியாக்ஷன் ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா சோடியத்தோட அணுன்னு பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது, குளோரின் வந்து 17 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோடியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம், இதில் வந்து எப்படி எத்தனை இருக்கணும்னா 11 ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா sp-df அப்படிங்கிற ஆர்பிட்டால், அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா sp-df அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து பாருங்க, இதை வந்து s-b-d-f அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன பண்ணோம்னா s, sp, sp-d, sp-df அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷெல் அப்படின்னா K ஷெல், L ஷெல், M ஷெல், அதாவது 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து 1 2 3 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் வந்து 11. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்து 2 8 2 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. திரும்ப என்ன இருக்கும், குளோரின் சோடியம் குளோரைடில் வந்து சோடியத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ஒரு அயனி வந்து ஆட்டம்ஸ் வந்து மிச்சமாக இருக்குது. அது வந்து என்ன இருக்குன்னா இந்த கூட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கிங்க. இப்போ வந்து 2 8 1. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 2 8 10 1 11, சோடியம் வந்து 11 அப்படிங்கிற ஆட்டம் வந்து சோடியத்தில் ஃபில் ஆகிருக்கு. குளோரின் பார்த்திங்கன்னா 17 இருக்குது. இப்போ 17 இருக்குன்னா அதில் ஆட்டம் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு ஆட்டம்ஸ், இதில் வந்து ஒரு ஆட்டம்ஸ், 2 ஆட்டம்ஸ் இருக்குது. வெளி கூட்டில் வந்து அடுத்த கூட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகணும் அப்படின்னா 2 8 வந்து எத்தனை இருக்குன்னா 10 × 7 17. சரியா? இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து டொனேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டொனேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டோனார், அதாவது சோடியம் அயனியை வந்து டோனார் அப்படின்னு சொல்கிறோம், குளோரின் அயனியை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொடுக்குறது வந்து, அதாவது இது வந்து வழங்குறது, இது வந்து என்ன ஆகும், இது வந்து வாங்கிறது. அப்போ டொனேட் பண்ணுறது எது அப்படின்னா சோடியம் அப்படிங்கிற அயனியும், வாங்கிறது வந்து குளோரின் அப்படிங்கிற அயனியும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால தான் என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோவேலன்ட் பாண்ட், இது வந்து அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மியூச்சுவல் ஷேரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஷேரிங் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் எடுத்துருவோம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஷேரிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6 இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரஜன் வந்து இங்கே பாருங்கள் 2 இருக்குதா,
இந்த ஹைட்ரஜன் ரெண்டையும் வந்து எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஷேரிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோவேலன்ட் பாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 6 இருக்குது. இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 8 வந்து இருக்கணும். அப்போ இங்கே நம்ம எதை மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து பார்க்குறோம். இப்போ அட்டாமிக் நம்பர் பார்க்கும்போது இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா 6 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் இதில் சேர்த்துக்கணும். அப்போ வந்து 8 எலக்ட்ரான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கூட என்ன ஆகும் இதோட ஜாயின் பண்ணும்போது இது வந்து இந்த பேஜில் வந்துடும். அப்போ இந்த பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸோட இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதான் வந்து என்னென்னா ஆக்சிஜனுக்கு உள்ளது. சரியா? இந்த அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 8 இருக்கிறதால ஆக்சிஜன்ஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது அப்படின்னா இது அப்படியே ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்னோட ஒன்று மேற்பொருந்தும். அப்போ இந்த பேஜ் வந்து என்ன ஆகும்னா இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை சேர்ந்துருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப் லெவல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா SPDF அப்படிங்கிற ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SPDF அப்படிங்கிறது வந்து சப் லெவல் அப்படின்னு எடுத்துகிறோம். இப்போ ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 3 5 7 அப்படின்னு எடுத்துகிறோம் ஆர்பிட்டால். அப்போ அதை எடுக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் 1 ஸ்கொயர் 1 2 டைம் பண்ணால் 6 5 × 2 10 7 × 2 14. இதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து டொனேட் பண்ணுறதா இருக்கணும், இன்னொன்று வந்து அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் வந்து சோடியம் குளோரைடு வந்து அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அயனிக் பிணைப்பு. கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்குன்னா மியூச்சுவல் ஷேரிங் நடக்கணும், அதில் ஷேரிங் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கோவேலன்ட் பாண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஆக்சிஜன் அல்லது ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து 6, அதாவது என்ன பண்ணுறோம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6, அட்டாமிக் நம்பர் வந்து 8. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸு இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் இது வந்து 2 மேலே வந்து மேற்பொருந்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 8. இப்போ சப் லெவல் ஆர்பிட்டால் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அயானிக் பாண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கோவேலன்ட் பாண்ட். அயானிக் பாண்டுக்கும் கோவேலன்ட் பாண்டுக்கும் உள்ள வேறுபாடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அயானிக் பாண்ட் அண்ட் கோவேலன்ட் பாண்ட் முன்னாடி ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து எப்படி இருக்குன்னா மெட்டல் நான் மெட்டல்ஸ் அது மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் பிட்வீன் 2 dissimilar that is metal and non-metal atom in which one atom gives up and electrons to another இருந்துச்சு அப்படின்னா அது என்னது அயானிக் பாண்ட் அப்படின்னு பேர். கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் that involve the sharing of electrons between 2 similar atoms இருந்துச்சு அப்படின்னா என்ன எப்படி இருக்குன்னா கோவேலன்ட் பாண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவல் ஷேரிங் நம்ம பார்த்தாலும் முன்னாடியே சோடியம் குளோரைடையும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இப்போ படத்தில் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னாவே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஷேரிங் 2 similar atoms, அதாவது கெமிக்கல் பாண்ட் தட் இன்வால்வ்ஸ் த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் 2 similar atoms இருந்துச்சு அப்படின்னா வந்து கோவேலன்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து டெஃபினிஷன். அயானிக் பாண்டு கோவேலன்ட் பாண்டுக்குள்ள டெஃபினிஷன். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் எப்படின்னா ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இந்த ஃபார்ம்டு பிட்வீன் ஃபார்மேஷன் த கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் தி 2 non-metals. நெக்ஸ்ட் போலாரிட்டி. நம்மளோட போலாரிட்டி பார்த்தோன்னா அதாவது முனைவரும் திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ போலாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஹையாக இருக்கும், இதோட போலாரிட்டி அப்படிங்கிறது வந்து லோவாக இருக்கும். அடுத்து வந்து ஷேர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நோ டெஃபினிட் ஷேப் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து எப்படின்னா டெஃபினிட் ஷேப் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கோவேலன்ட் பாண்டில் டெஃபினிட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் பாண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா சோடியம் குளோரைடு. கோவேலன்ட் பாண்டுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு அண்ட் H2SO4 அது சல்ஃபியூரிக் ஆசிட். சோடியம் குளோரைடு NaCl அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு அயானிக் பாண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் பாண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா மீத்தேன் வந்து எடுத்துக்கிறோம். மீத்தேன் வந்து CH4
அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா HCl அப்படிங்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து கோவேலன்ட் பாண்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து மெல்டிங் பாயிண்ட், அதாவது நான் உருகுநிலை கொதிநிலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துப்போம். மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உருகுநிலை, அதாவது மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹையாக இருக்கும். இந்த கோவேலன்ட் பாண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாய்லிங் பாயிண்ட், அதாவது அதனோட கொதிநிலை அயானிக் அண்ட் கோவேலன்ட் பாண்டோட கொதிநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும், கோவேலன்ட் பாண்ட் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்க்குறோம். அப்போ ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலி சாலிட், இது எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ் இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து அயானிக் பாண்டில் வந்து நடக்கும், கோவேலன்ட் பாண்டில் வந்து நடக்காது, அதனால் நன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அயானிக் பாண்ட் வந்து ஹை, அதாவது கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அயானிக் பாண்டுக்கும் கோவேலன்ட் பாண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது என்ன ஆகும் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் வந்து நடக்கணும். இதுதான் வந்து இது ரெண்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். மில்லர் இண்டிசஸ். மில்லர் இண்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் மில்லர் இண்டிசஸ் designate a plane in a crystal. Introduced set of 3 numbers specify a plane. Set of 3 numbers of Miller indices of the corner plane. 3 types. The coordination system X, Y and Z. This is cube. This part one of the one coordinate system. Represent H, K and L. One coordinate system, 3 types. First one coordinate system, 2 coordinate system and 3 coordinate systems. The intercept of point X, Y and Z axis. The 3 possibles. First one 1 0 0, second one 0 1 0, third one 0 0 1. 3 possibles. 1 bar 0 0, 0 1 bar 0, 0 0 1 bar. 1 bar means minus 1. 3 possible 1 0 0, 0 1 0, 0 0 1. The Miller indices into Weiss indices. Weiss indices 1 0 0, 0 1 0, 0 0 1. 1 divided by 1, 1. 1 divided by 0, infinity. 1 divided by 0, infinity. Similarly, the same infinity, 1, infinity, 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 1. This is A, B, C. This one will be A, B, C. A, B, C. Similarly, the 1 divided by. The plane is creating intercept crest at only x-axis parallel to the y and z axis. The 2 coordinate systems, y-axis and z-axis. The 2 coordinate system 1 1 0. This part, the diagonal of the part, first one face diagonal and next one part diagonals. Diagonal mention H, K, L, the axis of x, y and z. Miller indices 1 1 0, 1 0 1, 0 1 1. 1 bar 1 0, 1 1 bar 0, 1 bar 1 bar 0, 1 bar 0 1, 1 0 1 bar, 1 bar 0 1 bar, 0 1 bar 1, 0 1 1 bar, 0 1 bar 1 bar. 1 bar is a minus number, minus 1. The Miller indices into Weiss indices. 1 divided by 1, 1 divided by 1, 1 divided by 0 is Miller indices convert into Weiss indices.
1 divided by 1 1, 1 divided by 1, 1 divided by 0, infinitive. This is A, B and C. Similarly the same 1 divided by 1, 1 divided by 0, 1 divided by 1, 1, infinitive, 1. Third one 1 divided by 0, infinitive, 1 divided by 1, 1, 1, 1, 1 by 1, 1. This is Miller indices convert into Weiss indices. The intercept of point x and z axis. The intercept point x and z axis, x and z axis. The point parallel to y axis. X and z intercept point parallel to y axis. Next, x and z axis parallel to y axis and x and z parallel to y axis. Third one, the intercept point y z axis parallel to x axis, y and z parallel to x axis, intercept point. Miller indices.